டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தும் எஸ்ஐ போலீஸ் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிற மாணவ சேர்வுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் விகிதம் மற்றும் விகித சம்மந்தத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது மிகவும் பயனுள்ள ஒரு பாடம். இதை நன்றாக நீங்கள் திருப்பி பார்த்து நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்ம இப்போ வீடியோவுக்குள்ளே நேராக பார்க்க போகிறோம். வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி பாருங்கள், இது அடிப்படையான கேள்வி. A:B கொடுத்துருக்காங்க. A:B C 3 கம்பாரிசன். A பார்த்தீங்கன்னா 5:7, B:C பார்த்தீங்கன்னா 6:11. இப்போ நம்ம ABC கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? இந்த 7 கொண்டாந்து இங்கே போடணும், இந்த 6 கொண்டாந்து இந்த சைடு போட்டு ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா IR 30 7R 42 7 11 77. இதுதான் நமக்கு ஆன்சர். 30 42 77. பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இன்னொன்று பாருங்கள், இன்னொரு மெத்தட். முதலையும் பெருக்கணும். இப்போ பாருங்கள், A:B ஈக்குவல் டு 5:7, B:C ஈக்குவல் டு 6:11. ஏ ஃபஸ்ட்டையும் பெருக்கினா ஏ. இதில் முதல் என்ன 5, இதில் முதல் 6, 6 5 30. செகண்டையும் ஃபஸ்ட்டையும் பெருக்கினா ரெண்டாவது ரேஷியோ பி. இதில் செகண்ட் என்ன 7, ஃபஸ்ட் என்ன 6, 7 6 42. செகண்டையும் பெருக்கினா மூணாவது ரேஷியோ. செகண்ட் என்ன இங்கே 7, இங்கே செகண்ட் என்ன 11, 7 11 77. ஸோ பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இன்னொரு மெத்தட்னு சொல்கிறேன். இங்கே ABC சரியாக இருக்கணும். இங்கே ஏ என்பது 5 பார்ட்டுன்றது 30. 5 6 பெருக்குனா 30. அப்போ 7 6 பெருக்குனா 42. அடுத்தது BACயும் கம்பேர் பண்ணுறீங்க. இங்கே 6 42, 6 7 பெருக்குனா 42, 11 7 பெருக்குனா 77. அப்போ ஆன்சர்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இந்த கேள்வி பாருங்கள். A:B கொடுத்துருக்காங்க 8:15, B:C கொடுத்துட்டாங்க 5:8, C:D கொடுத்துட்டாங்க 4:5. உங்களுக்கு A:D கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், A:D எப்படி ஷார்ட்டாக வர வைக்கலான்னு பாருங்கள். A/D ஈக்குவல் டு A/B இன்ட்டு B/C இன்ட்டு C/D. என்ன ஆகும்? பிக்கு B கேன்சல் ஆகிடும், சிக்கு C கேன்சல் ஆகிடும். ஏவும் டியும் சரியாக இருக்கும். நமக்கு தேவையான ஏவும் டியும் கிடச்சிடும். அப்போ A:D கேட்டானா A/B B/C C/D. அவ்வளோதான். இங்கே A/B 8/15 இன்ட்டு B/C 5/8 C 4/5. கிடைச்சா என்ன கிடைக்கும்? A/D நமக்கு கிடைக்க போகுது. 8க்கு 8 கேன்சல், 5க்கு 5 கேன்சல். ஏவுக்கு என்ன வேல்யூ 4, டிக்கு என்ன வேல்யூ 15. அப்போ சரியான ஆன்சர் என்ன 4:15. பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இங்கே வாங்க, இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா AB கொடுத்துருப்பாங்க, BC கொடுத்துருப்பாங்க, CD கொடுத்துருப்பாங்க. நம்மளை ABC கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டும் ஏபிக்கான ரேஷியோ, இது ரெண்டும் ஏபிக்கான ரேஷியோ, இது ஏபிக்கான ரேஷியோ, இது ஏபிக்கான ரேஷியோ. ஏபி சரியாக இருக்கான்னு பாருங்க. இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா A/3 B/4 C/5 கொடுப்பாங்க. அப்போ ஈக்குவல் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்தா ஏவுக்கு வேல்யூ 3 தான், பிக்கு வேல்யூ 4 தான், சிக்கு வேல்யூ 5 தான். எனவே சரியான ஆன்சர் 3:4:5. சி என்பது சரியான ஆன்சர். இதை உதாரணம் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABC எவ்வளோன்னு ஒரு வேலை கட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஏவுக்கு மதிப்பு 3 ப்ளஸ் பிக்கு மதிப்பு 4 ப்ளஸ் சிக்கு மதிப்பு 5, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 7 12 சொல்லலாம். அல்லது பை காட்டு டிவைட் பண்ணி காட்டால் நம்ம ஆன்சர் எல்சிஎம் சொல்லலாம். எனவே சரியான ஆன்சர் 3:4:5. சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். இது என்னென்னு ஈக்குவல் பண்ணுவாங்க.
இந்த ஈக்குவலில் ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2a ஈக்குவல் டு 3b அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏபி எடுக்கும்போது என்ன பண்ணால் ஏக்கு பி அதாவது ஈக்குவல் டு கொடுத்தோன்னா வேல்யூ வந்து மாற வேண்டும். இங்கே 3 வர வேண்டும், இங்கே 2 வர வேண்டும். இது மாதிரி வேல்யூ ஈக்குவல் டு கொடுத்தோன்னா வேல்யூ மாற்றி போட்டுங்க. அந்த கான்செப்ட் தான் ஆன்சர் போட போகிறோம். சரிங்களா? இப்போ அந்த கான்செப்டுக்கு போவோம். இங்கே என்ன ஏபிசி 3 கம்பேர் பண்ணுறாங்க. A is to B is to C. முதல்ல பாருங்க 2a equal to 3b. 2a என்பது 3bக்கு சமம். நம்ம என்ன செய்யணும்? மாற்றி போடணும். இங்கே 3 போடுங்க, இங்கே 2 போடுங்க. அடுத்து பாருங்க 4b equal to 5c. அப்போ 5 எங்கே வரணும்? bக்கு வரணும். 5 4 எங்கே போகணும்? சிக்கு போகணும். ஈக்குவல் இருக்கிறதால வேல்யூ மாத்திரம் 5 வந்து பியா மாறுது, 4 வந்து ஏவா மாறுது. இவ்வளோ தான். இதை இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இது 2 பேருக்குனா ஏ, இது பி, இது சி, இப்படியும் பண்ணலாம். இது 2 பேருக்குனா 15, இது 2 பேருக்குனா 10, இது 2 பேருக்குனீங்கன்னா 8. அப்போ 15:10:8 என்பது A:B:C. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க, A:B தான் கேட்குறான். ஏ எவ்வளவு? 15. பி நமக்கு தேவையில்லை. சி எவ்வளவு? 8. 15:8. சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதனுடைய கான்செப்ட் வந்து ஈக்குவல் டு கொடுத்தா வேல்யூ வந்து மாற்றி போடணும். போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதான் என்னுடைய கான்செப்ட். 4 3.5 2 5 கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்க? 3 விஷயம் மட்டும் தெரிஞ்சிங்க. a to the power of m into a to the power of n equal to a to the power of m plus n. இது ஒரு ரூல். ரெண்டாவது ரூல் a to the power of m divided by a to the power of n equal to a to the power of m minus n. மூணாவது ரூல் a to the power of m to the power of n equal to a to the power of mn. இதான் விஷயம். இப்போ இங்கே பாருங்க, இதை பேஸ் அடிமானம் என்ன பண்ணலாம்? இதை 2 அடுக்கு 2 மாற்றலாம். அதனுடைய அடுக்கு 3.5 a to the power of m to the power of n செக்ஷன் வந்துருச்சு. இஸ்டு 2 அடுக்கு 5. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப்பில் 2 அடுக்கு 2 × 3.5 7 ஈஸ்ட்டு 2 அடுக்கு 5ன்னு வந்துருச்சு. இது எப்படி எழுதுவீங்க? டிவைட் பண்ணி எழுத போகிறோம். 2 அடுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க. 2 அடுக்கு 7 டிவைடட் பை 2 அடுக்கு 5 ஈக்குவல் டு என்ன பண்ண பவரை மைனஸ் பண்ணோம். 2 to the power of 7 minus 5 1 இருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்துனா என்ன பண்ணோம்? 2 to the power of 2 1ன்னு அர்த்தம். 2 to the power of 2னா 4:1 4:1 என்பது மிக துல்லியமான ஆன்சர். பி என்பது சரியான ஆன்சர். இதுக்கு பாருங்க, கொடுத்துருக்கிற வேல்யூ 4 to the power of 3.5. இது எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் பண்ணணும். பேஸ் வந்து ஈக்குவல் அடிமானம். இங்கே 2 இருக்குன்னா இதுவும் 2 மடங்காக தான் கொடுத்துருப்பான். இந்த 4 2 அடுக்கு 2ஆக எழுதலாம். 2 to the power of 2. இங்கே 3.5, இது 2 to the power of 5. இதை பெருக்குனீங்கன்னா 2 to the power of 7 is 2 to the power of 5. இதை கொண்டு போனால் 2 to the power 7 சிம்பிளை பண்ணிங்கன்னா 4:1 4:1 என்பது மிக துல்லியமான ஆன்சர். பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஒரு பாரு எக்ஸாம்பிள் 20:10:5:x கொடுத்துட்றாங்க. இதனுடைய பேசிக் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இதனுடைய கான்செப்ட் சொல்லிடுறேன். இது என்னன்னா, த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் பார்ட் வெளிப்புறத்தை பெருக்குவது ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்னல் பார்ட் இதை பெருக்குவதற்கு சமம். இது எப்படி பண்ணுவேன்? இதை பெருக்கினா என்ன ஆகும்? 20x ஈக்குவல் டு இது 2 பெருக்கிற சமம் 10 × 5. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? 20 வந்து கீழே கொண்டு போகலாம். இதை கீழே கொண்டு வந்தால் என்ன அர்த்தம்? இது 2 டைம்ஸு. இதை கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 2.5 கிடைக்கும். இதே லாஜிக்கில் தான் இதை பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இப்போ இந்த லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா 1/5 1/x 1/x 1/1.25
இதை ரெண்டையும் பெருக்குவது இதை ரெண்டையும் பெருக்குவதற்கு சமம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு ஈக்குவல் டு 5 இன்ட்டு 1.25. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 25க்கு 5 2 5 2 10 12க்கு 2 மிச்சம் 1 5 1 6 2 சந்ததி புள்ளி வச்சிங்கன்னா 6.25. எது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் என்ன பண்ணுவீங்க ரூட் எடுப்போம். ரூட் எடுக்கும்போது 2 புள்ளியாக இருந்தாலும் 1 புள்ளி ஆகும். 625ங்கிறது 25 ஸ்கொயர். அப்போ 2.5 2.5 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதற்கு சரியான ஆன்சர் சி. இது ஒன்றும் இல்லைங்க, இது மாதிரி வந்தாலே வெளிப்புறத்தை பெருக்குவது உட்புறத்தை பெருக்குவதற்கு சமம். இது வெளிப்புறம் அவுட்டர், இது ரெண்டையும் பெருக்கிறது உள்ள இருக்கிற ரெண்டையும் பெருக்கிறது சமம். அது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அது எதுக்கு சமம் 5 இன்ட்டு 1.25. இது சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதற்கு சரியான ஆன்சர் 2.5 என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போகலாம். 0.75 is to x is to 5 is to 8 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணோம் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் பார்ட் வெளிப்புறத்தை பெருக்குவது த ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்னல் பார்ட் வெளிப்புறத்தை பெருக்குவது சமம். இந்த எக்ஸ் இருக்கிறது 5 இன்ட்டு எக்ஸ் 5x ஈக்குவல் டு 0.75 இன்ட்டு 8 அவ்வளோதான். அப்போ 5x ஈக்குவல் டு பெருக்குங்க 5 8 5 40 4 8 56 60 60 இங்கே ஒரு 2 சந்ததி புள்ளி வைக்கணும் 6. அப்போ 5x ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸ் மதிப்பு என்ன பண்ணுவீங்க 6/5 ஈக்குவல் டு 1 5 5 2 1.2ன்னு சொல்லலாம் 1.20ன்னு சொல்லலாம். அது எது கொடுத்துருக்காங்க சொல்லலாம். நமக்கு பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். என்னுடைய கான்செப்ட் த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் பார்ட் ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்னல் பார்ட் பெருக்கி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 1.20 என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தாச்சு 5ன்னு, ஒய்க்கு வேல்யூ கொடுத்தாச்சு 2ன்னு, அது மாதிரி கொடுப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இருக்கிறாரில் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். இது சப்ஸ்டியூஷன் மெத்தட். வேல்யூ கொண்டுட்டு வந்து அதில் பிரதியிட்டு ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டிய மெத்தடு. அந்த மெத்தடில் நான் போகலாம். இங்கே எக்ஸுக்கு மதிப்பு 5, ஒய்க்கு மதிப்பு 2 அவ்வளோதான். இங்கே எத்தனை எக்ஸு 8 எக்ஸு. அப்போ 8 இன்ட்டு 5 40. இங்கே ப்ளஸ் சிம்பிள். ஒய்க்கு மதிப்பு 2 9 இன்ட்டு 2 18 ஈஸ்ட்டு. இங்கே திருப்பி 8 5 40 ப்ளஸ் ஒய்க்கு மதிப்பு 2 2 2 4 கூட்டம் என்னாவும் 58 ஈஸ்ட்டு 44. இதை சிம்பிளை பண்ண என்னாவும் 29 ஈஸ்ட்டு 22 29 ஈஸ்ட்டு 22. இதை ஒன்றுமே செய்யலை. எக்ஸுக்கு மதிப்பு 5 எக்ஸ் இருக்கிறதுல 5 பெருகிட்டேன். ஒய்க்கு மதிப்பு 2 ஒய் இருக்கிறதுல 2 பெருகிட்டேன். ஆன்சர் கிடச்சிருச்சு 29 ஈஸ்ட்டு 22. ஸோ சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். எக்ஸ் இஸ்டு ஒய் 2:1. அப்போ எக்ஸ் மதிப்பு 2 ஒய் மதிப்பு 1. அவங்க என்ன கேட்குறாங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளவு எக்ஸுங்கிறது 2. அப்போ 2 ஸ்கொயர் 4 சிம்பிள் வந்து மைனஸ். ஒய் ஸ்கொயரு 1 ஈஸ்ட்டு. இப்போ எக்ஸ் ஸ்கொயரு 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு 1. 4லேருந்து 1 கழிச்சா 3 ஈஸ்ட்டு. 4ஓட 1 கூட்டினா 5 3 ஈஸ்ட்டு 5 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதுவும் ஒன்றும் இல்லை, சப்ஸ்டியூஷன் பண்ணணும். மதிப்பு கொடுத்துருப்பாங்க, அதை கொண்டாந்து சப்ஸ்டியூஷன் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 3:5 என்பது ஏவில் இருக்குது. ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஏபிசி ஆகியோரின் சம்பள விகிதங்கள் 2:3:5. ஏவுக்கு சம்பளம் 2 பார்ட், பிக்கு சம்பளம் 3 பார்ட், சிக்கு சம்பளம் 5 பார்ட். இதை நம்ம 3 2 3 5ன்னு எடுத்துக்கலாம். 20 30 50ன்னு எடுத்துக்கலாம். 200 300 500ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு செகண்ட் ஓவர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அவரின் சம்பளங்கள் 15%. ஏவுக்கு வந்து 15%, 10%
பிக்கு வந்து 10% மற்றும் 20%, சிக்கு வந்து 20% உயர்த்தப்பட்டால் அப்போ அதிகம் பிரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் 2 × 15/100 எதுனா தேவையில்லை, நேராக 20 எடுத்துக்கங்க, 30 எடுத்துக்கங்க, 50 எடுத்துக்கங்க. இல்லை நீங்கள் ஈஸியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். இதில் 10% எவ்வளவு? ஒரு 0வை கேன்சல் பண்ணால் போதும் 2. அப்போ 5% எவ்வளவு? 1. அப்போ 2 1 3. இதில் 15% 3. அந்த 3 கூட்டம்னா புது சம்பளம் 23. இவருக்கு 10%, இல்லை 10% ஒரு 0 எடுத்தால் போதும் 3. அந்த 3 கூட்டினா 33. இவருக்கு 20%, 10%, 5, 20%, 10. அந்த 10 கூட்டினோம்னா சம்பளம் வந்து 60 ஆகிவிடும். 23:33:60 என்பது தான் அவர்களின் உயர்ந்த சம்பளம். அப்போ 23:33:60 சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இங்கே பாருங்கள், இந்த அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுப்பாங்க. எப்படி பிரித்து கொடுப்பாங்கன்னா 2:3:4 ஒரு மெத்தட் பிரிப்பாங்க. இது வந்து 1/, ஃப்ராக்ஷனில் பிரிப்பாங்க. அப்போ ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணணும்? பிரிக்கிறதுக்காக எல்சிஎம் எடுத்து நீங்கள் ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். என்ன ரேஷியோ? 1/2 2/3 3/4 பிரிக்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 782. 782 எத்தனை பேட்டாக பிரிக்கிறாங்க? 3 பாகமாக பிரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இது எல்சிஎம் எடுத்து பேலன்ஸ் பண்ணணும். எல்சிஎம் பெரிய நம்பரை டபுள் ஆக்கிட்டு போகணும். ட்ரிபிள் ஆக்கினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பெரிய நம்பர் டபுள். 4 வந்து 2 அடிக்கும், 3 அடிக்காது. டபுள் ஆக்கினா 8, 8 3 அடிக்காது. ட்ரிபிள் ஆக்கினா 12 3 நம்பர் அடிக்கும். 12 தான் இதுக்கு எல்சிஎம். இந்த 12ல் 6, 12ல் 2, 6 டைம் இருக்குது. இவருக்கு 6 பார்ட்டு கொடுங்க. 12ல் 3, 4, 4 2 8 பார்ட் இவருக்கு கொடுங்க. 12ல் 4, 3 டைம் 3 9 பார்ட் இவருக்கு கொடுங்க. இது நமக்கு தேவையான ரேஷியோ கிடைத்து விட்டது. முதல் பகுதி, இரண்டாம் பகுதி, மூன்றாம் பகுதி. மொத்த பகுதியில் அடித்தா தான் ஒரு பகுதி கிடைக்கும். மொத்த பகுதி 9, 8, 17, 23. 23 கேன்சல் பண்ணால் ஒரு பகுதி கிடைக்கும். 3 23 69. 69 போனால் மிச்சம் 9 92. 4 23 92 ஆயிடும். ஸோ ஒரு பகுதி என்பது 34. முதல் பாகத்தின் மதிப்பு, முதல் பாகங்கிறது 6, ரெண்டாவது பாகங்கிறது 8, மூணாவது பாகம் 9. முதல் பாகத்தின் மதிப்புனா 6 பகுதி கேட்கணும். ஒரு பகுதி எவ்வளவு? 34. அதை எதால் பெருக்கணும்? 6ஆல் பெருக்கணும். ஏன் 6ஆல்? முதல் பகுதியினுடைய மதிப்பு 6. 6 4 24க்கு 4, மிச்சம் 2, 6 3 18, 20, 204 என்பது தான் முதல் பகுதி. ஸோ டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ரூபாய் 76 ஆனது 4 பாகமாக பிரிக்கப்படுகிறது. எப்படி சார்? 5, 7, 5, 3, 4. இது வந்து ஃப்ராக்ஷன் இல்லை, நீங்கள் அப்படியே கூட்டினா போதும். அவங்களே டேரெக்டாக கொடுத்துறாங்க. 76 இந்த ரேஷியோவில் பிரிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மொத்தமாக கூட்ட போகிறோம். டிவைட் பண்ணால் ஒரு பார்ட்டு கிடைக்கும். அதை வச்சு அவன் கேட்குறத நம்ம சொல்லிடலாம். இது 7, இது 5 12, இது ஒரு 3 15, இது ஒரு 4 19. 19 கேன்சல் பண்ணால் ஒரு பார்ட்டு கிடைக்கும். 4 19 76. 4 19 76. ஒரு பகுதி 4 கிடைச்சிருச்சு. அவன் என்ன கேட்குறான்? சிறிய பாகத்தின் மதிப்புனா சின்ன நம்பர் என்னன்னு பார்க்கணும். சிறிய பாகம் என்ன? 3. ஒரு பாகத்தின் மதிப்பு 4. அப்போ நான் 3 12. அப்போ தேவைப்படக்கூடிய மதிப்பு 12. 12 என்பது ஏவில் இருக்குது. ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். இங்கே பாருங்கள், ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த ரேஷியோவில் பிரிக்க ரேஷியோ கொடுத்துருவாங்க. ரேஷியோவை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி டிவைட் பண்ணுங்கள். ஒரு பகுதி கிடைக்கும். என்ன கேட்குறான்? இப்போ பெரிய பகுதி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 7 × 4. ரெண்டாம் பகுதி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 5 × 4. அவன் கேட்குறது என்ன கேட்குறான்? சின்ன பகுதி. சின்ன பகுதி எவ்வளோ? 3. 3 × 4 12. 12 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். 2 எண்களின் விகிதங்கள் 1:2. நம்பர் தெரியாது. 2 நம்பர்
1:2. நம்ம வயது கணக்கு போட்ட பாருங்க, அதே மாடலில் இது போட்டுடலாம். முன்பு பின்பு கூட்டுறது கழிக்கிறதுனா போட்டுடலாம். 2 எண்களின் விகிதங்கள் 1:2. ஒவ்வொரு எண்ணுடனும் இந்த நம்பரை கூட இந்த நம்பரை கூட 7 கூட்டினால் 7 கூட்டுறீங்க, அதன் விகிதம் 3:5 மாறுகிறது என்றால் முதல் எண் என்ன, ரெண்டாவது என்னன்னு கேட்கலாம், சிறிய எண் என்ன, பெரிய எண் என்னன்னு கேட்கலாம். இப்போ என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 6, இங்கே 5, டிஃப்ரென்ஸு 1. ரெண்டாவது ரேஷியோ வித்தியாசத்தை பக்கத்தில் போடணும். × 2 என்ன கிடச்சிருச்சு, 14. இதை எங்கே கொண்டாந்து அப்ளை பண்ணிங்கன்னா மொதல் நம்பர் 14 கிடைக்கும். இதை எங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 2 × 14 28 கிடைக்கும். அப்போ முதல் நம்பர் 14, ரெண்டாவது நம்பர் 28, சிறிய நம்பர் 14, பெரிய நம்பர் 28. அவன் என்ன கேட்குறான், அவற்றில் பெரிய எண் என்னான்னு கேட்குறான். பெரிய எண் 28. 28 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இங்கே வாங்க, இதை வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஒரு நம்பர் 14, இன்னொரு நம்பர் 28. அதை கூட 7 கூட்டணுன்றான். இதை கூட 7 கூட்டுங்க, இதை கூட 7 கூட்டுங்க. ஏன், ஒவ்வொரு எண்ணுடனும் 7 கூட்ட வேண்டும். கூட்டினா இது 21 ஆச்சு, இது 35 ஆச்சு. இப்போ எதால் கேன்சல் பண்ணலாம், 7ஆல் கேன்சல் பண்ணலாம். 3 21, 5 35. அவன் சொன்ன மாதிரியே 3:5 வந்துருச்சா. அப்போ பெரிய நம்பர் 18. ஷார்ட்கட் ரேஷியோ 1:2. எதை கூட்டுறீங்க, 7 கூட்டுறீங்க, கழிச்சாலும் 7 கழிச்சிங்க. எதுவாக மாறுகிறது, ஓகே. கிராஸ் மல்டிப்ளை, வித்தியாசத்தை கீழே போடு, ரெண்டாவது வித்தியாசத்தை பக்கத்தில் போடு, உனக்கு மதிப்பு கிடைக்கும். பெருக்கினா ஆன்சர் கிடைச்சிடும். எனவே 28 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ரூபாய் 1210 1210 ஏபிசி ஆகியோருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. யார் யாருக்கு பிரிக்கணும், ஏ பி சி 3 பேருக்கு பிரித்து கொடுங்க. அது எப்படின்னா A:B 5:4. இது 5, இது 4. A:B வந்து 5:4 மற்றும் B:C 9:10. ஏவை கண்டுபிடிக்கணும் இது, பியை கண்டுபிடிக்கணும் இது, சியை கண்டுபிடிக்கணும்னா இது 45, 36, 40. அப்படி போட முடியலன்னா என்ன பண்ணு, இந்த 4 தூக்கி இங்கே போடு, இந்த 9 தூக்கி இங்கே போடு. 5 9 45, 4 9 36, 4 10 40. ஏவுக்கு 45 பாகம், பிக்கு 36 பாகம், சிக்கு 40 பாகம். மொத்த பாகம் 40, 76, 81, 121. 121 கேன்சல் பண்ணால் ஒரு பாகம் கிடைக்கும், 10. ஏவு கேட்டா 410, 450. பி கேட்டா 360, சி கேட்டா 400. ஏன்னா இதால் ஒரு பாகத்தை பெருக்கணும். 45 பாகம் என்பது 450, 36 பாகம் என்பது 360, 40 பாகம் என்பது 400. அவன் என்ன கேட்குறான், சி பெரும் தொகை எவ்வளவு, சிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, 400. 400 என்பது பி, பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க, 3 எண்களின் விகிதங்கள் 3 நம்பர் இருக்கு. என்ன ரேஷியோ இருக்கு, 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளது. மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல். இதை வர்க்கம் பண்ணணும், நம்பர் தெரியாதுப்பா. 3x² கூடுதல், அப்போ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 5x². இதன் வர்க்கங்களின் கூடுதல் 1250. இது வந்து 9x² மாறும், இது 16x² மாறும், இது 25x² மாறும். ஈக்குவல் டு 1250. 9 16 25 50, 50x² ஈக்குவல் டு 1250. x² பண்ணோம்னா 50ஆல் கேன்சல் பண்ணும். 0க்கு 0 கேன்சல். 5 25 125 25. x²ங்கிறது 25. அப்போ x = 5. 5ன்னு கிடச்சிச்சு. நம்பருக்கு வாங்க,
இது 3x, x மதிப்பு 5, I3 15, இது 4 5 20, இது I5 25. இப்போ பாருங்க, வெரிஃபை பண்ணி காட்டுறேன். என்னுடைய வர்க்கங்களின் கொடுத்து என்னோட வர்க்கம் என்ன? 15 வர்க்கம் 225. 20 ஸ்கொயர் என்ன வர்க்கம்? 400. 25க்கு என்ன? 625. வர்க்கங்களின் கூடுதல் என்ன? 1250. அவங்க சொன்ன மாதிரியே வந்துடுச்சு. அப்போ அந்த நம்பர் என்னன்னா 15 ஒரு நம்பர், 20 ஒரு நம்பர், 25 ஒரு நம்பர். அந்த எண்களின் கூடுதல் கேட்குறான். இதை 3ஐயும் நம்ம ஆட் பண்ணி சொல்லணும். ஆட் பண்ணும்போது 35 40 60. 60 என்பது மிக துல்லியமான ஆன்சர். சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். 2 எண்கள் தெரியாது சார் நம்பர் என்னன்னு. இது முதல் எண், இது 2ஆம் எண். இது முதல் எண், இது 2ஆம் எண். 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட 3ஆம் நம்பர் உனக்கு தெரியாது. 3ஆம் நம்பரை 100ன்னு வச்சுருங்க. இந்த எண்கள் இதை விட அதிகம்னு சொல்லுவான், நான் குறைவுன்னு சொல்லுவான். 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட 3ஆம் நம்பர் 100ன்னு வச்சுங்க. முதல் நம்பர் 2 நம்பர் இருக்கு. 20% மற்றும் 50% அதிகமாக உள்ளது. இதை விட ஃபர்ஸ்ட் நம்பர் 20 அதிகம். அப்போ முதல் நம்பர் 120 ஆயிடும். 2ஆவது நம்பர் 50% அதிகம். இதை விட 50 போட்டால் 150 ஆயிடும். அப்போ முதல் நம்பர் 3ஆம் நம்பரை விட 20% அதிகமாகவும், 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பரை விட 50% அதிகமாக இருக்கிறது என்றால் இந்த 2 நம்பருக்கும் கேட்குறான். 120க்கும் 150க்கும் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. 0 0 கேன்சல் பண்ண, 3ஆல் கேன்சல் பண்ணினா 4 12, I3 15, 4:5 என்பது மிக துல்லியமான ஆன்சர். 4:5 என்பது சி. சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இப்போ ஒருவேளை குறைவுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இதை 100, இது 20 குறைவுனா 80 மாற்றுங்க. இது 50 குறைவுன்னா 50 மாற்றுங்க. அதுக்கான ரேஷியோ கண்டுபிடிங்க. இவன் அதிகமாக என்று சொன்னதால் இதை விட இது அதிகம் என்பது 120, இதை விட 50% அதிகம் 150. 2க்குள்ள ரேஷியோ கண்டுபிடிச்சினா 4:5. 4:5 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இது பாருங்க, இந்த சமம்னு சொல்றாங்க. சமம்னு சொன்னா என்ன பண்ண? வேலி மாற்றி போடும். ஒரு எண்ணி 40%. 40% எப்படி இருங்க? 40/100 இருக்கும். இதை இன்னும் சுருக்க என்ன பண்ணுவீங்க? 4/10 எழுதுவீங்க. இதை இன்னும் சுருக்க என்ன பண்ணுவீங்க? 2/5 என்று எழுதுவோம். 40% சுருங்கிய வடிவம் 2/5. ஒரு எண்ணின் 40%ஆனது மற்றொரு எண்ணின் 3/2 பாகம், 3/2 பாகத்துக்கு சமம். சமன்டாங்க. சமம் என்றால் இதனுடைய விகிதங்கள் என்னன்னு கேட்குறாங்க. இதனுடைய குறுக்கு பெருக்கல் செய்ய வேண்டும். இதை குறுக்கல் பெருக்கல் பண்ணால் 6, இதை குறுக்கு பெருக்கல் பண்ணால் 10. 6:10 கிடைக்குது. இது சமம்னு சொல்லிட்டாங்க. இதை இன்னும் சொல்லலாம், 3:5 சொல்லலாம். இது சமம்னு சொன்னதால இருக்கிற வேலையை மாற்றி போடல. சமம்னா மாற்றி போடணும். அப்போ 5:3 என்பது தான் இதற்கு சரியான ஆன்சர் சி. திருப்பி சொல்கிறேன் பாருங்க. 40%, 40/100, 4/10 சுருக்கினா 2/5. எதுக்கு சமம்? 2/3க்கு சமம். குறுக்கு பெருக்கல் 6, இங்கே 10, 6 சுருக்கினா 3 5 சமம் என்று சொல்வதால் 5:3 என்று சொல்ல வேண்டும். 5:3 சியில் இருப்பதால் சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். 5, 8, 15 4வது விகிதாச்சாரம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 விகிதாச்சாரம் இருக்கு. 4வது விகிதாச்சாரம் இருக்கு, 3வது விகிதாச்சாரம் இருக்கு, சராசரி விகிதாச்சாரம்னு இருக்கு. 4வது விகிதாச்சாரம் கேட்டால் 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம 4வது நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இதான் 4வது விகிதாச்சாரம். அடுத்து சொல்கிறேன். இது முடிச்சுட்டு இந்த 3க்கு சராசரிக்குன்னு சொல்கிறேன். இப்போ நமக்கு எப்படி வந்துருச்சு? வெளிப்புறத்தை பெருக்குவது உட்புறத்தை பெருக்குவதற்கு சமம். இதை பெருக்கினா என்னாச்சு? 5x = 8 × 15. எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கும் போது 5, இங்கே 3, 3 24. 24 என்பது மிக துல்லியமான ஆன்சர் பி. பி என்பது ஆன்சர். ஒருவேளை 10க்கும் 20க்கும் 3வது விகிதாச்சாரம் கேட்பாங்க. இது 3வது விகிதாச்சாரம். இது 4வது விகிதாச்சாரம். 4வது விகிதாச்சாரத்தில் 3 நம்பர் கொடுப்பான். 4வது நம்பர் எக்ஸ்னு வை. எக்ஸ்டர்னல் இன்டர்னல் பெருக்கினா ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். அது 3வது விகிதாச்சாரம் கேட்டானா
ரெண்டாவது இருக்கிற நம்பரை எக்ஸ் போட்டுக்கிட்டு அடுத்த நம்பரை எக்ஸ்னு வச்சுக்கிட்டு இதை பெருக்குவது இதை இரண்டும் பெருக்குவதற்கு சமம். இது மூன்றாவது விகிதாச்சாரம். சராசரி விகிதாச்சாரம் கொடுப்பான். எப்படி சார் சராசரி விகிதாச்சாரம்? இப்போ 3:4 என்னுடைய சராசரி விகிதாச்சாரம் கேட்போம். இதை சராசரி ரெண்டையும் ஸ்கொயர் பெருக்கி ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்துன்னா உனக்கு ஆன்சர் கிடைத்துவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 16/9 சராசரி விகிதாச்சாரம் என்னன்னு கேட்பான். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இது எதனுடைய ஸ்கொயரு? 4 ஸ்கொயரு. இது எதனோட ஸ்கொயரு? 3 ஸ்கொயரு. நான் 3 12 ஆன்சர் சொல்லிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? 16 × 9 பெருக்கி ரூட் எடுத்தால் 144, ரூட் எடுத்தால் 12. 12 என்பது மிக துல்லியமான ஆன்சர். அது இதை பாருங்க. 3 விதமான விகிதாச்சாரம் கேட்கப்படும். 4வது விகிதாச்சாரம் 3 நம்பர் கொடுப்பான். 4வது நம்பர் எக்ஸ். வெளிப்புறத்தை பெருக்குவது உட்புறத்தை பெருக்குவதற்கு சமம். 3 கேட்டால் 2 கொடுப்பான். 2வது கொடுக்கறதே 3வது வச்சு எக்ஸ்ன்னு வைக்கணும். சராசரி கேட்டால் 2 கொடுப்பான். 2ஐயும் பெருக்கி ரூட் எடுத்தால் அவனுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 3 விதமான விகிதாச்சாரங்கள் கேட்கப்படுகிறது. இதையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு ஸ்கூட்டர் மற்றும் டிவியினுடைய விலை. இது ஸ்கூட்டர் சார், இது டிவி சார். 7:5. ஸ்கூட்டர் விலை எவ்வளவு? 7 பாகம். டிவி விலை எவ்வளவு? 5 பாகம். ஸ்கூட்டர் விலை டிவி விலை விட எவ்வளோ பாகம் அதிகமாக இருக்கு? 2 பாகம் அதிகமாக இருக்குது. டிவி விலை ஸ்கூட்டரை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 2 பாகம் குறைவாக இருக்கிறது. அதான் இங்கே கான்செப்ட்டு. அப்போ ஸ்கூட்டருடைய விலையினுடைய விகிதம் 5. டிவி ஸ்கூட்டர் 7, டிவி 5. ஸ்கூட்டர் விலை டிவி விலையை விட 8000 அதிகம். இதை விட 8000 அதிகம். எது அதிகம்? ஸ்கூட்டர் அதிகம். எதை விட அதிகம்? டிவி விட அதிகம். எவ்வளவு ரேஷியோ அதிகம்? 2 ரேஷியோ அதிகம். எவ்வளவு தொகை அதிகம்? 8000 அதிகம். 2 ரேஷியோவுக்கு 8000 என்றால் 1 ரேஷியோ 4000, 1 ரேஷியோ 4000. 1 ரேஷியோ 4000னா அவன் கேட்குறது என்ன கேட்குறான்? டிவி கேட்குறான். டிவி என்ன ரேஷியோவில் இருக்கு? 5 ரேஷியோ இருக்கு. 5 × 4000 = 20,000. 20,000 என்பது தான் டிவியினுடைய விலை. டிவி விலை 20,000 ஆன்சர் கரெக்ட். ஒருவேளை ஸ்கூட்டர் விலை கேட்குறான். அப்போ 7 × 4000, 7 நாள் 28,000. இப்போ பாருங்க, அவன் சொன்ன மாதிரி என்னுடைய விலையை விட என்னுடைய விலை 8,000 ரூபாய் அதிகமாக இருக்கிறது. அதனால் டிவியினுடைய விலை 20,000. 20,000 என்பது மிக துல்லியமான ஆன்சர். 60 லிட்டர் உள்ள ஒரு கலவையில் ஏதோ கலவை இருக்குது சார், அதில் 60 லிட்டர் இருக்கிறது. பாலும் நீரும் 2:1 ரேஷியோ இருக்கு. பால் நீர் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது. நம்ம என்ன பண்ணுவோம்? இதை 2 பாகமாகவும் இதை 1 பாகமாகவும் பிரிப்போம். மொத்த பாகம் 3. இதை 3ஆல் கேன்சல் பண்ணால் 1 பாகம் என்பது 20ன்னு கிடச்சிடும். 1 பாகம் 20, 2 பாகம் 40. 40 லிட்டர் பால் இருக்கிறது, 20 லிட்டர் நீர் இருக்கிறது. இதான் மீனிங். பிரித்த உடனே 60 லிட்டர் 2:1 ரேஷியோவில் பிரிச்சுன்னா 40 லிட்டர் பால் இருக்கும், 20 லிட்டர் நீர் இருக்கும். ஓகே, இந்த விகிதமானது 1:2 மாற வேண்டும். இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? இது 40 லிட்டர் தெரிஞ்சு போச்சு, இது 20 லிட்டர் தெரிஞ்சு போச்சு. இதை 1 பாகமாகவும் இதை 2 பாகமாகவும் மாற்றணும் நீ. அப்படி என்றால் எவ்வளவு நீரை சேர்க்க வேண்டும்? இந்த 1 பாகம் எவ்வளோ? இங்கே 40. அப்போ 2 பாகம் எவ்வளோ இருக்கணும்? 80 இருக்கணும். 80 ஏற்கனவே எத்தனை லிட்டர் இருக்குது? 20 லிட்டரு. அப்போ எவ்வளோ லிட்டர் சேர்ப்ப? 60 லிட்டர் சேர்ப்ப. 60 என்பது சரியான ஆன்சர். இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். பால் 40 லிட்டர், நீர் 20 லிட்டர். எவ்வளவு நீரை சேர்ப்பாய்? சேர்த்தால் இந்த விகிதமானது 1/2 மாறும். இங்கே கிராஸ் பண்ணு 80 = 20 - x. x மதிப்பு கண்டுபிடிக்கும் போது 80, இது மைனஸ் ஆகும் 20. x = 60. 60 லிட்டர் சேர்த்தினா இது 40 லிட்டர் ஆகிடும். இது
100 இது வந்து ரெண்டையும் கூட்டினா 80 லிட்டர் ஆகிடும். 1:2 என்ற விகிதமாக மாறும். அப்போ எவ்வளவு நீரை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் 60 லிட்டர் சேர்க்க வேண்டும். டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். 15 லிட்டர் உள்ள ஒரு கலவையில், இது மொத்தம் 15 லிட்டர். ஓகே சார். 20% ஆல்கஹால் உள்ளது. எவ்வளோ சதவீதம்? 20% ஆல்கஹால் உள்ளது. அப்போ ஆல்கஹால் எவ்வளோன்னு பார்க்கணும், நீர் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ ஆல்கஹால் வந்து இதில் 20%, இதில் 10% என்பது இப்போ 15 இருக்குன்னா 10% 1.5. அப்போ 20% 2ஆல் பெருக்கினா 3 லிட்டர் ஆல்கஹால் இருக்கும். மிச்சது வந்து நீர் வந்து உங்களுக்கு 15ல் 3 போனால் 12 லிட்டர் இருக்கும். இதில் 3 லிட்டர் நீர் சேர்க்கப்படுகிறது. 3 லிட்டர் நீர் சேர்த்துருங்க. அப்போ நீர் வந்து 15 லிட்டர் இருக்கும், ஆல்கஹால் வந்து 3 லிட்டர் இருக்கும். மொத்த லிட்டர் 18 லிட்டர் இருக்கும். 18 லிட்டரில் ஆல்கஹாலுடைய சதவீதம் என்னன்னு கேட்குறான். 3% இருக்குது ஆல்கஹால், 3 லிட்டரு. மொத்த லிட்டர் 18. ஆல்கஹால் 3, அதில் எத்தனை சதவீதம் பார்த்தா இன்ட்டு 100. இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 1, இங்கே 6 3 18, 6 16 96, 16 2/3 என்பது தான் இதற்கு சரியான ஆன்சர். 1/6னா 16 2/3 சேர்க்கப்பட்டால் ஆல்கஹாலின் சதவிகிதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 16 2/3. இது அதிகமாக இருக்குது, 5 பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதால 7 என்பது 17 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க, ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதங்கள் நம்ம ஏற்கனவே பிரிச்ச பாருங்க. அமௌண்ட்டை வந்து ஃப்ராக்ஷனில் பிரிச்சோம், அது மாதிரி பிரிக்க போகிறோம். இது என்ன விகிதம் என்றால் 1/2 1/3 1/4 விகிதத்தில் உள்ளது. அவற்றின் சுற்றளவு பெரிமீட்டர், சுற்றளவு கொடுத்துட்டான். சுற்றளவு ஈக்குவல் டு 104 மீட்டர்னு கொடுத்தாச்சு, சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம், இதை இதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கணும். இது வந்து நம்பரை பிரிக்க சொல்லாமல் பின்னத்தை கொடுத்து பிரிக்க சொல்கிறோம். அப்போ என்ன பண்ண போகிறேன், எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம் 12, 12ல் இது 6 டைம், 12ல் இது 4 டைம், 12ல் இது 3 டைம். இது பெரிய பகுதி, இது அதுக்கு அடுத்த பகுதி, இது சிறிய பகுதி. அதுதான் மொத்தமாக எடுத்திங்கன்னா இங்கே 6 10 13. இதை 13ஆல் கேன்சல் பண்ணோம்னா ஒரு பகுதி கிடைக்கும். 8 13 104, ஒரு பகுதி 8. பெரிய பகுதி கேட்டால் 6 × 8 48. இந்த பகுதிக்கெல்லாம் 4 × 8 32. இதை கேட்டால் 3 × 8 24. அவன் என்ன கேட்குறான்னு பாரு, நீளமான பகுதி. அவற்றை நீளமான பகுதினா 6 தான் நீளம். 6 × 8 = 48. 48 என்பது மிக துல்லியமான ஆன்சர். பி என்பது சரியான ஆன்சர். ஒரு பள்ளியில் உள்ள மாணவ மாணவியின் விகிதங்கள் பாய்ஸு கேர்ள்ஸு. மாணவ மாணவியின் விகிதங்கள் 3:2. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொன்னேன், இதை நீங்கள் 30ஆகவும் இதை 20ஆகவும் எடுத்துக்கலாம். 300ஆகவும் 200ஆகவும் எடுத்தால் நாம் எளிமையாக சொல்கிறேன். எளிமையாக பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 20% மாணவர்களும், இந்த மாணவர்களில் 20% மாணவர்களும் 25% மாணவிகளும் 25% மாணவிகளும் உதவித்தொகையை பெறுகிறார்கள். உதவித்தொகை பெறுறவங்க இவங்க. அப்போ உதவித்தொகை பெறாதவங்க இருப்பாங்க. உதவித்தொகை பெறாதவர்கள் 100 பேரில் 20 பேர் வாங்குறாங்க. அப்போ 80 பேர் வாங்க மாட்டாங்க. 25 பேர் வாங்குறாங்க, அப்போ 75 பேர் வாங்க மாட்டாங்க. என்றால் உதவித்தொகை பெறாத மாணவ மாணவி. உதவித்தொகை பெறவங்கன்னா இவங்க, உதவித்தொகை பெறாதவங்கன்னா இவங்க. இதில் 10% எவ்வளோ சார்? 3. 8 3 24. 24 மாணவர்கள் உதவித்தொகை பெறுகிறார்கள். அது பெறவில்லை. மாணவிகளில் 75, இதில் பாதியாக்குனா 10 என்பது 50%, 5 என்பது 25%, அப்போ 15 என்பது தான் 75%. அப்போ 15 பேர் உதவித்தொகை பெறவில்லை. மொத்தமாக உதவித்தொகை பெறாதவங்க 39 பேர். மொத்த மாணவ மாணவிகள் 50 பேர். 50 பேரில் உதவித்தொகை பெறாதவர்கள் 39. அதை சதவீதமாக மாற்றும் போது × 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2 39 78. 78 என்பது மிக துல்லியமான ஆன்சர். 78% மாணவர்களும் மாணவிகளும்
உதவித்தொகை பெற மாட்டார்கள். எனவே சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இங்கே பாருங்க, 53 ரூபா ஏபிசி ஆகியோருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. வாங்க பிரித்து கொடுப்போம். இவர் ஏ, இவர் பி, இவர் சி, மொத்தமாக 53 ரூபா பிரித்து கொடுக்கணும். ஏ என்பவர் பியை விட 7 அதிகம் பெறுகிறார். இவர் எக்ஸ் வாங்கினார்னா இவரை விட 7 அதிகமானா எக்ஸ் ப்ளஸ் 7. பி என்பவர் சியை விட 8 அதிகம். ஒருவேளை இவர் எக்ஸ் வாங்கினார்னா இவர் எக்ஸ் ப்ளஸ் 8, இவரை விட 7 அதிகம். அதனால் எக்ஸ் ப்ளஸ் 15ன்னு மாற்றினா தான் இவரை விட 8 அதிகம், இவரை விட 7 அதிகம்னு மாறும். ஸோ எக்ஸுக்கு ஏவுக்கு எக்ஸ் ப்ளஸ் 15, பிஇக்கு எக்ஸ் ப்ளஸ் 8, சிஇக்கு எக்ஸு. இவங்க 3 பேரும் வாங்கக்கூடிய மொத்த தொகை 53. எத்தனை எக்ஸ் இருக்கு? 1 2 3, 3 எக்ஸு ப்ளஸ் 15 ஒரு 15 ஒரு 8 23 ஈக்குவல் டு 53. அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும். 3 எக்ஸு ஈக்குவல் டு 53 மைனஸ் 23 ஈக்குவல் டு 30. அப்போ 3 எக்ஸு ஈக்குவல் டு 30ன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. எக்ஸ் வந்து 10. அப்போ சிக்கு எவ்வளோ போடுவேன்? 10. பிக்கு என்ன பண்ணணும்? அவரை விட 8 அதிகமாக போடணும், 18. இவரை விட இவருக்கு 7 அதிகமாக போடணும், 25. ஏவுக்கு 25, பிக்கு 18, சிக்கு 23, மொத்தம் 53. திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். 25, 18, 10. இதை நீங்கள் இப்படி போட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், ஆன்சர்லேயே எடுக்கலாம். இவர் சி, இவரை விட 8 அதிகமாக பெற வேண்டும் இருக்கு. இங்கே 8 அதிகமாக இருக்கா? இல்லை, ஆன்சர் எடுத்துருங்க. இவரை விட 8 அதிகமாக இருக்கா? இல்லை, எடுத்துருங்க. இவரை விட 8 அதிகமாக இருக்கா? இல்லை, எடுத்துருங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் வருது. இவரை விட 8 அதிகம் சார். இவரை விட இவர் 7 அதிகம் சார். இவர் 18னா 7 25 சார். அப்போ 3ஐயும் கூட்டினா 53 வரும் சார். அதனால் பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். மாணவ செல்வங்களே, நாம் இந்த வீடியோவில் விகிதம், விகித சமம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். இதை நீங்கள் திருப்பி பார்த்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்தால் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி அவங்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு நாங்கள் இன்னும் சிறப்பான சேவையை உங்களுக்கு செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.